நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்து அதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு கூடவே 5லேருந்து 6 வெள்ளை பூண்டும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1/4 கப் அளவு எள் அதை சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடியும் 1 டீஸ்பூன் அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம இதை திருப்பி ஒரு பல்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி எப்போயுமே நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொரன்னு அரைங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.